எனவே அதை குறித்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத்தை பொறுத்த மட்டில் அவனிடம் ஒரு பெரிய தேடல் இருந்தது. அவனுக்கென்று ஒரு பெரிய அணியை அவன் வைத்திருந்தான் என்று அவனுடைய வாழ்க்கை வரலாறை பதிவு செய்யக்கூடிய சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவனை பொறுத்த மட்டில் ரோம பேரரசின் அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய தன் இன மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்கின்ற வேட்கை அவனிடம் இருந்திருக்கிறது. அதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் அடிப்படையில் அவன் ரோம பேரரசை எதிர்த்து போராடி கொண்டிருந்த ஒருவனாக இருந்தான் என்பதுதான் பதிவு. அதன் அடிப்படையில் தான் ஸ்காரியோத் என்கின்ற பெயர் வந்ததாக ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன சொல்கிறார்கள் என்றால், ஸ்காரியோத் என்பது யூதாசுடைய ஊரை மையப்படுத்திய செய்தி என்று எடுத்து வைக்கிறார்கள். இப்படி இருவேறு தளங்கள் உண்டு. நாம் இருவேறு தளங்களையும் இப்பொழுது பார்த்திருக்கிறோம் என்பதை விட யூதாஸ் காரியோத்தை ஒரு புரட்சியின் தலைவனாக அல்லது ஒரு புரட்சி இயக்கத்தின் தலைவனாக பார்ப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன்.